சரிடாப்பா, அப்ப நாங்க தொடர்ந்து பார்ப்போம். சரியோடாப்பா, தொடர்ந்து பார்ப்போம். இந்த எரிய இயக்கத்தின் கிடைவீச்சு கதை பார்த்து கொண்டிருக்கோம். அதுல என்ன நம்ம இன்னும் பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு குறித்த கோணத்துக்கு மேக்சிமம் என்ன கோணத்தில் எறிஞ்சா மேக்சிமம் கிடைவீச்சு தூரத்துக்கு போகும். அதாவது மேக்சிமம் வீச்சம் பெற கிடைவீச்சு வரணும் வேண்டா நாங்க என்ன கோணத்தில் எறிய வேணும் பார்ப்போம். என்ன கோணத்தில் எறிய வேணும் இங்க எனக்கு கிடைவீச்சுக்குரிய சமன்பாடு என்ன வந்தது? கிடைவீச்சுக்குரிய சமன்பாடு ஆர் சமன் u வர்க்கம் sin 2θவின் கீழ் g என்ற மாதிரி வந்துச்சு. என்னடா கிடைவீச்சுக்குரிய வந்த சமன்பாடுகள் எங்களுக்கு கிடைவீச்சு மேக்சிமம் வரணும். அப்ப வேற நான் இதுல எழுதுறேன், R1 என்ன வரணும்? மேக்சிமம் வரணும். R மேக்சிமமாக என்ன செய்யணும்? u வர்க்கத்தின் கீழ் g sin 2θ என்ன செய்ய வேணும்? மேக்சிமமாக வேணும். விளங்குது? R மேக்சிமம் ஆகிறதுக்கு u வர்க்கத்தின் கீழ் g sin 2θ என்ன வாங்கணும்? மேக்சிமம் ஆக வேணும். வாயினாத்தான் அப்ப வரும் என்ன மேக்சிமத்துக்குரிய எது வரும்? அப்ப R மேக்சிமம் என்ன கோணத்துல வரும்ன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அதிலும் u வர்க்கத்தின் கீழ் g வந்து கான்ஸ்டன்ட் u வர்க்கத்தின் கீழ் g என்று சொல்றது கான்ஸ்டன்ட், மாறா வேல்யூ, மாறா பெருமானம். என்ற ரியல் வேகத்தை நாங்கள் தீர்மானித்தது. ரியல் வேகம் எங்களால தீர்மானிக்கப்படுறது. g வந்து என்னது? எங்களால இல்லாத நோமலா 10 உயிர் பார்முகளை நம்ம 10 நோமலா 10. அது என்னடா நோமலா 10? சரி பாப்போம். ஆகவே R மேக்சிமம் ஆக வேணும்னு சொன்னா sin 2θ நம்ம இதுல இருந்து, எனவே R மேக்சிமத்தை தீர்மானிக்க போறது என்னடாப்பா? sin 2θ தான் ஆகும். R மேக்சிமமாக sin 2θ மேக்சிமம் ஆகும். இதெல்லாம் சரி, வெளிப்பட உண்மையை வச்சு எடுத்துக்கொள்வார். என்ன நேரடியா வெளிப்பட உண்மையை வச்சு ஆருக்கு கிடைவீச்சுக்குரிய சமன்பாடு கண்டு தெரியும். கிடைவீச்சுக்குரிய சமன்பாடு எனக்கு இது கண்டு தெரியும். ஓகே, அப்ப R மேக்சிமம் ஆக வரும்னா இவ்வளவு இங்கால இருக்கிற இவ்வளவு மேக்சிமம் ஆகும். அதுல u வர்க்கத்தின் கீழ் g மாறலி என்று தெரியும். அப்ப sin 2θ மேக்சிமம் ஆகும். சரி பாப்போம். இங்கால வந்துடுறேன். அவர் sin 2θ மேக்சிமம் எவ்வளவு? sin 2θ sin என்ற மேக்சிமம் வருமானம் என்னது? sin என்ற வீச்சோட sin என்ற வீச்சு பிளஸ் 1 இப்படி எழுதணும். sin என்ற வீச்சு மைனஸ் 1 இருந்து தீட்டா என்னதுக்கு? sin தீட்டாண்ட பிரமாணம், sin தீட்டாண்ட வருமானம் மைனஸ் 1 இருந்து பிளஸ் 1 வீச்சதான் எடுப்பார். sin இந்த வீச்சதான் எடுப்பார். அப்ப sin இந்த மேக்சிமம் பெருமானம் என்ன? இப்படி எடுப்பார். அப்ப இதுல சமநிலையில கீழ் நோக்கி இதுவும் பெருமா எடுப்பார்ல. அப்ப கீழ் நோக்கி என்ன பெறும்? சமணம் பெறுமா? இந்த சய ஒன்றையும் எடுப்பார். அதே போல சக ஒன்றையும் எடுப்பார். அப்ப sin 2θ மேக்சிமம் என்னடாப்பா? சக ஒன்று. அப்ப என்ன? சக ஒன்று. sin 2θ மேக்சிமம் ஆக வரும். sin 2θ இது என்னது? சக ஒன்று. அப்ப சகவ ஒன்று. அப்ப சரி ஒன்று. அப்ப சைனுக்கு எப்ப ஒன்று வரும்? sin 2θ சமன் எங்களுக்கு ஒப்ப சைனுக்கு கொண்டு வர மாட்டா sin 90 ஆக இருக்கிறான் ஒன்று வரும். அப்ப ரெண்டு பக்கம் சைனை விட்டா 2θ சமன் 90. சோ θ சமன் 45 டிகிரி. 45 பாகைக்கு கிட்ட எரிஞ்சாத்தான் ஆள் என்ன செய்வார்? உயர்ந்தபட்ச கிடவீச்சத்தை அடைவார். உயர்ந்தபட்ச கிடவீச்சு அடைய வேணும்னு சொன்னா எங்களுக்கு என்னது? θ சமன் 45 பாகை டிகிரியில எறியவன் அதாவது கிடையோட 45 பாகை அமைக்க எறிஞ்சா உயர் உயர் கிடைவீச்சை அடைவார். ஓகேடா, உயர் கிடைவீச்சு அடைவார். உண்மையா இதை நான் இப்போ உனக்கு இப்படியல்ல செய்தேன். மேக்ஸ்ல நாங்க இப்படி செய்ய மாட்டோம். வெளிப்பட பிசிக்ஸ் ஓகே, ஆமையா மேக்ஸ்ல அப்படி செய்ய மாட்டோம். மேக்ஸ்ல எப்படி செய்யணும்னு சொன்னா எப்படி செய்ய மாட்டான்? மேக்ஸ்ல dr/dθ சமன் சைவரில் இழிவு உயர்வு பெறப்படும். இழிவு அல்லது உயர்வு பெறப்படும். இதுதான் அந்த நிபந்தனை. பெறப்படும். ஓகே, இதுதான் அந்த நிபந்தனை. மேக்ஸ்ல செய்கிற நிபந்தனை இதனாப்பா. மேக்ஸ்ல செய்கின்ற நிபந்தனை எங்களுக்கு என்னது? இந்த நிபந்தனை
dr by d தீட்டாவில இழிவு உயர்வு பெறப்படும். என்ன செய்ய போறோம்? அப்ப இதை என்ன செய்ய வேணும்? எடுத்து வகையிட்டு 6 போக என்னத்துல இருக்குது? தீட்டாவில இருக்குது. அப்ப ஆர் வந்து இது குறிச்சு தீட்டாவில தாங்க தீட்டாவில வகை. அப்ப dr by d தீட்டா சமன் சைவர். dr by d தீட்டாவை எடுத்து சைவருக்கு சமப்படுத்திக்க நாங்க தீட்டாவுக்கு என்ன பெருமானம் வருகுதோ, தீட்டாவுக்கு என்ன பெருமானம் வருகின்றதோ, ஓகே, அதுதான் என்னது? விழிவா இருக்கலாம் அல்லது உயர்வு. விழிவு உயர்வு பெறப்படும். dr by d தீட்டா சமன் 0வில் விழிவு உயர்வு பெறப்படும். இது மேக்ஸில வாரகதை. மேக்ஸில இப்படித்தான் செய்யும். வகையிட்டு இது வகையிடு, அடுத்து வகையிடுதல். அப்ப dr by d தீட்டா சமன் 0 சொல்றது வகையிடு. அதாவது ஆரண்ட ஈக்குவேஷனை தீட்டாண்ட கணியம் குறிச்சு வகையிட போறோம். ஆரண்ட இத வந்து தீட்டாண்ட கணியம் குறிச்சு என்ன செய்ய போறோம்? வகையிட போறோம். இது மேக்ஸில செய்யற விஷயம். அப்ப நான் இப்ப வகையீடு இதுல வச்சு செய்ய இல்ல, வகையீடு இதுல வச்சு செய்யல. எனக்கு பிசிக்ஸே இல்ல. ஓ, பிசிக்ஸ் மேட்ச் வகையீடு செய்யறது நம்ம இதை எப்படி வகையிடுவேன்? யுவர்க்கத்திங்கள் ஜியா மாறல இருப்பேன். சைன் 2θ வகையிட வேணும். இது என்னது? மடங்கு கோணங்கள சைன் 2θன்னு சொல்றது மடங்கு கோணத்துல நிக்கிற. அப்ப சைன் 2θ நீ வகையிட வேணும் என்று சொன்னா என்ன நிபந்தனை சொல்லுவோம்? சைன் 2θ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுத வேணும்? எப்படி சைன் 2θ நீ எப்படி எழுத வேணும்? இது மடங்குல இருக்கு. மடங்கு கோணத்தை இல்லாம எழுத வேணும். அப்ப சைன் 2θ நான் எப்படி போடலாம்னு சொன்னா 2 sin θ cos θ இப்படி போடலாம். 2 sin θ into cos θ அண்டர் கொள்ளலாம். 2 sin θ into cos θ. இனி இன்னும் இது சும்மா சின்ன வேலை இல்லை. இது வகையிடுறது மடங்கு கோணத்தை வகையிடுறது sin 2θ வேற தானே, sin 3θ வேற தானே. அதுல வகையிறது சின்ன வேலை இல்ல. சும்மா சாதாரணமா ஒரு sin θ வகையிட்டா என்னடாப்பா? sin θ வகையிட்டா என்னது? sin வகையிட்டா cos. கொஸ் என்ன? சைன வகையிட்டா கொஸ். அப்ப கொஸ்ஸ தொகையிட்டா சைன். இதான் விஷயம். கொஸ்ஸ தொகையிட்டா சைன். இதான் விஷயம். அப்ப சைன வகையிட்டா கொஸ். சைன் தீட்டாவுடைய வகையீடு என்னது? கொஸ் தீட்டா. சரியா? கொஸ் தீட்டாவுடைய வகையீடு மைனஸ் சைன் தீட்டா. சைன வகையிட்டா கொஸ். சைன் தீட்டாவுடைய வகையீடு கொஸ் தீட்டா. cos θ வகையீடு மைனஸ் sin θ என்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த விஷயம் விளங்க வேண்டும். அப்ப இதுல வந்து என்னது? இனி என்ன செய்வது? ஜூ வர்க்கத்திங்கள் ஜி. அப்ப நான் சும்மா ஒரு எழுதி காட்டுறேன். அப்ப பாரு, இருந்தாலும் எப்படி வேணும் உனக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் தானே நாப்பா? ஐடியா காண்டி தானே படிக்கிறது. ஓகே, உனக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் தானே பாப்போம். அப்ப நான் இதை பற்றி கூட எழுத போறேன். எப்படி எழுத போறேன்? ஜூ வர்க்கத்தின் 2 ஜூ வர்க்கத்திங்கள் ஜி sin θ into cos θ. இப்படி எழுதுறேன். sin θ into cos θ. 2 ஜூ வர்க்கத்திங்கள் ஜி என்னது? ஒரு மாறிலி மாதிரி. அப்ப நான் என்ன செய்யறேன்? dr by d θ குறிச்சு வகையிட்டா இவ்வளவு மாறிலி மாதிரின்னு யோசி. மாறிலி. அப்ப அது மாறிலிக்கு தான் கிடைக்கும். மாறிலியா வெளியில வச்சு கொண்டு முதலாம் என்ன? இது இன்று இவற்ற வகையீடு. இது என்ன? 2 பெருக்கம் அல்ல எனக்கு. என்ன இது? என்ன ஒரு θ1 into θ2 2 பெருக்கமா இருக்கு. θ θ 2 பேரு sin θ ஒரு கோணம் எடுத்து cos θ 2 பெருக்கமா இருக்கு. அப்ப இது வந்து வகையில் எப்படி செய்யறன்னு சொன்னா இத வச்சு கொண்டு இவரை வகையிறது இவர் என்ன இவர் அதாவது u into v uv ஃபார்முலா வருது. u into v ஃபார்முலா வருது. இதெல்லாம் அவன அப்பா மேத்ஸ்ல தான் உண்மையா படிக்க வேணும். இது வந்து என்ன பயோ எடுக்கிற பிள்ளைகளும் இருக்கும் இல்ல. அதனால கரெக்ட். இது uv பெட்டனடாப்பா. u into dv by d θ சக v into du by d θ ரெண்டு பேரும். அதாவது சைனை வச்சு கொண்டு கொஸ்ஸ வகையிடுறது. சைனை வச்சு கொண்டு கொஸ்ஸ வகையிட்டா என்ன? இதுண்ட வகையிடு. சைனை வச்சு கொண்டு கொஸ்ஸ வகையிட்டு என்ன? கொஸ்ஸிட வகையீடு என்னடாப்பா? சைனிட வகையீடு கொஸ்ஸண்டா கொஸ்ஸிட வகையீடு மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, மைனஸ் சைன் தீட்டா. இது என்னது? சக சக கொஸ்ஸ வச்சு கொண்டு சைனிட வகையீடு என்னது? சைனிட வகையீடு என்னடா? சைனிட வகையீடு என்னது? சைனிட வகையீடு கொஸ். என்ன? இது கொஸ்ஸ வச்சு கொண்டு சைன வகையிடணும். சைனிட வகையீடு என்னது? கொஸ் தீட்டா.
இப்படிதான் சைனுடைய வகையீடு cos θ. அப்ப இப்படியா பார்த்தோம்னு சொன்னா dr இன்டு dθ உங்களுக்கு என்ன வர போண்டா c இன்டு மைனஸ் sin வர்க்கம் θ பிளஸ் cos வர்க்கம் θ ரெண்டு வரும். அப்ப எனக்கு என்ன dr by dθ சமன் சைவரில் இழிவு உயர்வு பெறப்படும். என்ன பார் dr by dθ சமன் சைவரில் எங்களுக்கு என்ன உயர்வு இழிவு உயர்வு பெறப்படும். இது சைவர் ஆகணும்னா இது சைவர் ஆகும். இது சைவர் ஆகிறது ஒரு நிபந்தனை என்ன அவ சைவர் ஆயிருக்கா sin வர்க்கம் θ சமன் cos வர்க்கம் θ sin வர்க்கம் θ சமன் cos வர்க்கம் θ. இந்த நிபந்தனையில இருந்து நாங்க என்னத்தை கண்டுகொள்ளணும் தீட்டாவை கண்டுகொள்ளணும். இதுல இருந்து தீட்டாவோட பெருமானத்தை எடுக்கணும். sin வர்க்கத்தின் cos வர்க்கம் θ. அப்ப நான் cos வர்க்கம் θ கீழே கொண்டு வரேன் பார் sin வர்க்கம் θவின் cos வர்க்கம் θ சமன் 1 சரியான 1. அப்ப 1 வர்க்கம் மூலமும் 1. அப்ப sin cos tan θ சமன் 1. அப்ப இதை விட tan θ ஒண்ணுன்னா θ சமன் 45 பாக. இதெல்லாம் எங்களுக்கு வந்தது. θ சமன் 45 பாக. இதெல்லாம் எங்களுக்கு வந்தது. θ சமன் 45 பாக என்று வந்து நாங்கள் உயிர்த்தறிஞ்ச விதத்திலேயே உங்களுக்கு சொல்லலாம் விஷயம். இது நாங்கள் சும்மா உயிர்த்தறிஞ்ச கண்டுபிடிச்ச பிசிக்ஸுக்கு இதுதான் தேவை. பிசிக்ஸுக்கு இவ்வளவுதான் தேவை என்றதை வழங்கிக்கோ. பிசிக்ஸுக்கு என்ன இவ்வளவு இதுவும் இதுல இவ்வளவுதான் தேவை என்றதை வழங்கிக்கோ. இவ்வளவும் தேவை. இங்கெல்லாம் நான் எழுதினது முழுக்க என்னது மேத்தமெட்டிக்கல் விஷயம். இங்க எழுதினது ஃபுல்லாவே மேத்ஸ் விஷயம். என்ன மேத்ஸ் விஷயம் என்ன செய்யறது மேத்ஸ் ஆக்களுக்கு உதவும் தான். அவ என்னது 6 போவ என்னத்துல இருக்கு தீட்டா சார்புல இருக்கு. தீட்டா மாற 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 என்ன செய்து கொண்டு போக மாட்டா. 6 என்ன செய்யும் மாறும் கதை விளக்கம். தீட்டா மாற 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 6 மாறும். எனக்கு dr by dθ சமன் சைவரில் இழிவு உயர்வு பெறப்படும். அப்ப நான் என்ன செய்ய போறேன் எனக்கு வகையிட வலிக்கணும். இவர் வகையிட்டா மடங்கு கோணமா கிடக்க சிக்கலா கிடக்கு. எனக்கு மடங்கு கோணமா sin 2θன்னு சொல்றது மடங்கு கோணமா கிடக்குறான். மடங்கு கோணம் பிரச்சனை. மடங்கு கோணமா வச்சுக்கொண்டு கரைச்சல் பிடிச்ச வேலை. அது மடங்கு கோணத்திலே வச்சு வகையிறது கரைச்சல் பிடிச்ச வேலை. சொன்னா மடங்கு கோணத்தை நோமல் கோணமா மாத்தம் தீட்டா சார்பா கொண்டு போறோம். அதுக்குத்தான் எங்களுக்கு sin 2θ விரிவு இருக்குது. 2 sin θ cos θ கொண்டே போட்டு எங்களுக்கு பாரு 2 u வர்க்கம் g into 10 sin θ cos θ நிக்கும். அப்ப இதுதான் எங்களுக்கு 6 தொடர்பு. இப்ப பார்த்தோம்னா sin θ into cos θ ரெண்டும் பெருக்கல்ல நிக்குது. அண்டா u into v pattern இப்படி ஒன்று இருக்கடாப்பா. வகையீட்டில u v pattern இருக்குது. அப்ப ஜூவை வச்சு கொண்டு விய வகையிடணும். முதலாவது சக விய வச்சு கொண்டு ஜூவ வகையிடணும். ரெண்டாவது அப்ப ஜூ தர வி டேஷ் சக வி இந்த ஜூ டேஷ். அதாவது இந்த விரிவு எப்படி வருமானு சொன்னா எழுத விடுவோம் உடம்பட்டாது இடம்பட்டாது. இது மெட்ஸில் அப்படி இருக்கு. ஜூவை வச்சு கொண்டு விய வகையிடும். வகையிட டேஷ் போடுவோம். ஜூ இன்டு வி டேஷ் சக வி இன்டு ஜூ டேஷ் என்ற போடுவோம். இது மேட்ச் விஷயம் இல்ல. இது ஃபுல்லா மேட்ச். என்ன இது இப்படி செய்ய வடிக்கிட்டாலும் ஒரே விடதான் தீட்டா சமன் 45 தான். sin வர்க்கம் θ சமன் cos வர்க்கம் θ. அப்ப என்ன செய்யற cos வர்க்கத்துல கொண்டு பிரிக்கிற tan வர்க்கம் θ சமன் 1. அப்ப tan θ சமன் 1. tan வர்க்கம் θ 1 ன்னா tan θ 1 தான வேண்டன. வர்க்கமூலம் பண்றா. அப்ப 1 ന്റെ வர்க்கமூலம் 1 தானடா வேண்டன. சரிப்பா. அப்ப சிலதுக்கு வந்து அந்த யோசிக்கும் sin வர்க்கத்தின் cos வர்க்கம் θ சமன் என்ன நிக்கும் 1. இப்ப sin θ cos θ tan θ வர்க்கம் சமன் 1. அப்ப பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 1 நிக்கும். அந்த சிலதுகள் பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 1 நிக்க முடியாது. அந்த பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 1 சொன்னா என்னது 1 தான். பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 1 சொன்னா என்னடாப்பா பிளஸ் ஓ மைனஸ் ரூட் 1 சொன்னா என்னடாப்பா அது பிளஸ் ஓ மைனஸ் 1. ரெண்டா பிளஸ் ஓ மைனஸ் 1 வருது. பிளஸ் ஓ மைனஸ் 1. அப்ப நாங்க என்ன எடுக்கலாம் அது நார்மலா 1 எடுக்கலாம். tan 1 என்னதுக்கு 45 பாய்க்கு ஒரு tan 1. tan 45 பாய்க்கு 1 பட்டாது பா. உனக்கு எங்க இதுல திரிகோண கணிதத்துல சொல்லியிருப்பேன் tan 90 வந்து இன்ஃபினிட்டி அன்டிஃபைன். அதாவது முடிவிலி. நாங்க அதோட பெருமானத்தை என்ன செய்யலாது துணிய முடியாது. tan 90 வந்து இன்ஃபினிட்டி என்று சொல்லியிருப்பேன். tan 00 tan 90 இன்ஃபினிட்டி ஏனாப்பா இன்ஃபினிட்டி. சோ அதுண்ட அப்ப டானுக்குரிய படம் எல்லாம் கறி காட்டி விடக்கூடிய வளைஞ்செல்லாம் சைன் கொசுக்கு வேற மாதிரி இருக்கு வளையல். சைன் வளைய கொஸ் வளைய வேற மாதிரி. அப்ப டானுண்ட வளைய எப்படிப்பட்டது அது வேற மாதிரியா அது வேற மாதிரி. அதெல்லாம் விளங்க
அப்ப அது இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலியே நாடுற போலதான் இருக்கிறான். அதாவது 90 பாகையில முடிவிலியே நாடு. அதுக்கெல்லாம் பார்க்கணும். நம்ம இதுல பார்த்தோம்னு சொன்னா தீட்டா சமன் 45 பாகை. இப்படி செய்தாலும் அவங்களுக்கு என்ன வருது? தீட்டா சமன் 45 பாகை என்றுதான் வரும். சைன் வர்க்க தீட்டா ஆங்கிள் கொஸ் வர்க்க தீட்டா உண்டு. அப்ப tan வர்க்க தீட்டா சமன் உண்டு. சோ tan தீட்டா சமன் உண்டு. tan தீட்டா உண்டு. தீட்டா சமன் 45 பாகையா இருக்கு. அதான் உண்டு. எங்களுக்கு இங்கே 45 பாகை தான் வருது. இதுல முடிவின் 45 பாகை தான் வருது. சைன் வர்க்கத்தில் கொஸ் வர்க்க தீட்டா சமன் உண்டு சொன்னா tan தீட்டா சமன் உண்டு. தீட்டா சமன் 45 பாகை வருது. அவன் ரெண்டு விதமா ஒரே விஷயத்தை செய்வார். தயவு செய்து சொல்றேன், பிசிக்ஸ்ல இப்படி செய்ய வேண்டாம். dr/dθ சமன் 0 இனி உயர்வு பெறப்படும் போதாரிலாம் வேண்டாம். என்னது r மேக்சிமம் ஆகணும்னா sin 2θ மேக்சிமம் ஆகணும். சைனோட கோணத்தின் மேக்சிமம் உண்டு. அது என்னது 90 பாகை. அப்ப 2θ சமன் 90 பாகை. அப்ப θ சமன் 45 பாகை. இதாங்க அது. அதை கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம்? பார்ப்போம். ஓகேடாப்பா. ஓகே.